எங்க அப்பா மட்டும் இருந்திருந்தாருன்னா இப்படி சொல்லியிருக்க மாட்டாரு. ஒரு தக்காளி சட்னி இருந்தா நல்லா இருக்குமே, கொஞ்சம் செஞ்சு தரீங்களான்னு கேட்டேன். நான் ஹெல்ப் பண்றேம்மா, கட் பண்ணி தரேன், எனக்கு கைட் பண்ணு, நான் பண்றேன்றேன். ஸ்மார்ட் பாய். எனக்கே உடம்பு சரியில்லை, எங்க அப்பாவா இருந்தா எனக்கு இந்த வேலை செய்ய சொல்லியிருப்பாரா, சாப்பிடும்போது போய் நீங்க வேலை வாங்குற நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்பான்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க சார். ப்ரெக்னென்சி டெலிவரி ஆயிடுச்சு. 6 மந்த்ஸ் அந்த ஒரு டயர்ட்னஸ்ல இருக்கும்போது சாப்பிட உட்காந்தாச்சு. சரி ஏதோ இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே இல்லாமல் அந்த டைமில் ஒரு தக்காளி சட்னி கேட்கும்போது அங்கே இருந்திருந்தா அப்பா இந்த மாதிரிலாம் கேட்டிருக்க மாட்டாரு. சாப்பிட உட்காருங்க, மிளகாப்பொடி என்னதான் இருக்கு, ஆனால் நல்லா சாப்பிடும் போல ஒரு ஃபீல் ஆகுது. அப்போ ஒரு சட்னி அரைச்சு கூட அப்படின்னு கேட்டிருக்கீங்களா இல்லையா? கேட்டிருக்கேன். கேட்டிருக்காரு சார். பட் நம்மளை வந்து அந்த பிரின்சஸ் லெவலே எடுத்துட்டு போயிட்டார்ல. இப்போ யோ என்னையா இது? சிம்பிளாக ஒரு சுச்சுவேஷன் ஆப்போசிட்டாக திருப்புவோம். நான் முடியாது, நீ இருக்கிறத சாப்பிடு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே அவர் சொல்கிறாரு, எங்கள் அம்மா வரதா இப்படி செய்வாங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ எப்படி இருக்கும்? அப்போனா அம்மா கிட்ட தான் கேட்கணும்னு சொல்லியிருப்பேன். நீமா தெரியாதா என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. கல்யாணத்துக்கு அப்புறமா அது நார்மலாக தான் போயிட்டு இருந்தது. அந்த ஒரு 6 மந்த்ஸ் போய் அம்மா வீட்டில் இருந்துட்டு வரும்போது நம்மளை தாங்குன்னு தாங்குவாங்களா, அந்த டைமில் அது அப்படியே அந்த 6 மந்த்ஸோட எஃபெக்ட் அப்படியே வந்துடுது. உட்காந்துட்டு திமிரா உட்காந்துட்டு பேசிட்டு கூடாது. அவங்க அப்பா வந்து A to Z எல்லாமே வாங்கி கொடுத்துருவாரு சார். நம்ம இப்போ ஆஃபீஸில் இருக்கும்போது கிட்ட தான் இருக்கும் கடை. ஸோ அதை கூட போய் அவங்களாம் வாங்கிக்க முடியாது சார். அந்த டைமில் வந்து எங்கள் அப்பா வந்தால் வாங்கி கொடுத்துருப்பாரு. போனதில்லை சார் கடைக்கெல்லாம். காலங்காத்தால வந்து தாபாஷ் பண்றேன். இப்போ நீங்கள் கணவர் மனைவின்னு ஒரு குடும்பமாக இருக்கீங்க. அப்போ நீங்கள் இந்த வீட்டுக்கு தலைவரில் நீங்கள் எங்கே இருக்கீங்க? 2 சந்து தள்ளி அப்படிதான் சார். அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு 2 சந்து தள்ளியா? எங்க அப்பா அது தெரியும், அதுக்கு தானே நான் கேட்டேன். ஏன்னா நக்கல்யா அவனுக்கு. பையனோட வீட்டுக்கு பக்கத்தில் தனி கொடுத்துட போகிறது நம்ம பண்பாடே இல்லையே. என்ன வாங்கிட்டு வந்தா அதிகமாக விலை கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படி இப்படி எதனா சொல்லுவாங்க சார். சார் அதனால நீங்களே வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க. நான் எதிர்க்க இருக்க கடையை தான் சொல்கிறேன் சார். கீழே போய் வாங்கணும் சார். அது அப்பானா ஃபோன் பண்ணா வாங்கிட்டு வந்து கொடுத்துருவேன். இப்போவும் உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் அப்பாவை வேலை வாங்கிட்டு காலையில் வந்து எழுஞ்சிக்கும் போது அவர் தான் காஃபி போட்டு கொடுத்து எழுப்பி விடுவார் அவங்க பொண்ணை. ஸோ அதே மாதிரி நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க சார். மாட்டிக்கிட்டியா துவச்ச கையோட வந்தேன். நீ இப்படித்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நான். ஒரு பால் பாக்கெட் வாங்குறது கூட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறது, முட்டைக்கு போய் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறதுலாம் என்ன ஏத்தாப்புல தான் கடை இருக்கேன். பழக்கமே இல்லை சார், நான் போய் வாங்கினதே இல்லையே. என்ன நினைச்சிட்டு இருக்க யார்கிட்ட பேசிக்கிறது தெரியுமா நீ? அதுக்கு தானே பழகுறோம். எல்லாருக்குமே திருமணத்துக்கு பிறகான வாழ்க்கை புதியது தான். அதை கற்றுக்கிறது தானே சரியாக இருக்க முடியும். கஷ்டம் சார் அது. ஐயோ, இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டத்திட்ட இன்னொன்று என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னை போய் கடைக்கு போய் நீயே வாங்கிக்கோ நீயே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறேன். இது டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் இல்லை, லேசி பிரின்சஸ். எனக்குமே எங்கள் வீட்டுக்கார் பண்ணணும்னு ஆசை இருக்கும்ல சார். அப்பாவும் பண்ணி நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அதே மாதிரி வீட்டுக்காரும் பார்த்துப்பாங்க. நீங்கள் கம்ப்ளீட்லி ரிசீவராக இருக்கேன். நாளைக்கு உங்களுக்கு ஒரு குழந்தை வரும், உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கூடும். இப்போ என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறேன் நான். வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? பக்கத்தில் தானே சார் இருக்காங்க. சரி, அப்பாவுக்கு இன்னும் கொஞ்சம் வயசாகும். அப்போ செய்யலாம். இதை விட பெரிய வேலை வருகிற போது உங்களுக்கு அதை எப்படி செய்கிறதுன்னு தெரியாது. அப்போ கோபம் ரொம்ப வரும். எல்லார் மேலேயும் நம்ம எரிஞ்சு விழுவோம். உங்கள் அம்மாவில் ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிருவீங்க. உங்கள் அப்பா வழியாக ஒரு காலகட்டம் வரைக்கும் ஒரு இடத்துக்கு ஏறி வந்துடுறீங்க. இப்போ அடுத்தது உங்கள் வீட்டுக்காரர் அதை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு அதை செஞ்சுட்டு போகிறீங்க. போடா பேசும்போது அதை நாம படுத்துறது. இவங்க எல்லாருக்குமே வேலை பளு கூடும், வயது கூடும். உங்களை பார்த்துக்கிட்ட உங்கள் அப்பாவையும் உங்கள் அம்மாவையும் நீங்கள் பார்த்துக்க வேண்டிய நிலைமை வரும். எங்கள் அம்மா வந்து ஒரு வீட்டுக்கு லிட்டில் பிரின்சஸ். என் தங்கச்சி என் வீட்டில் மட்டும் லிட்டில் பிரின்சஸ். ஆனால் என் பொண்டாட்டி ஒரு குடும்பத்துக்கே லிட்டில் பிரின்சஸ். ஏன்னா ஆல் ஏரியாவிலையும் ஐயா கில்லிடா. அவங்க அப்பா சைடு சரி, அவங்க அம்மா சைடு சரி, இவ ஒருத்தி தான் பொண்ணு. மற்ற எல்லாருமே பசங்க. என் ஒய்ஃபோட அம்மா. ஸோ அவங்க அம்மா கண்டிச்சாலும் அவங்க அப்பா திட்ட விட மாட்டார். அதே மாதிரி அவங்க சுற்று வட்டாரத்தில் இருக்க யாருமே திட்ட விட மாட்டாங்க. அவங்க அம்மாவும் தாய் மாமாவும் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்னு நினைக்கிறேன். மற்ற எல்லாரும் கேஷுவல். அவன் டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் தான் இன்னைக்கு வரைக்கும். ஒரு பூ வாங்கிக்கோமான்னா 3 கடையில் கேட்டு 4வது கடையில் தான் வாங்குறாங்க. என்னன்னாமா அப்பா இந்த மாதிரி 4 கடையில் கேட்டு சொல்லியிருக்காரு, ரேட்டு விசாரித்து வாங்க சொல்கிறாரு. சின்ன வயசுலேருந்து பழக்கப்பட்டு வந்ததுங்க சார். ஒரு பொருள் வாங்கினாலும் 4-5 கடை ஏறி பார்த்து வாங்குறதுல தப்பு கிடையாது. இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? ஏன்னா அதில் கிடைக்கிற அனுபவம் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு. நம்ம சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசும் நம்ம உழைச்சி தான் வாங்குறோம். நாங்கள் வந்து நெசவாளி குடும்பம். ஸோ ஒவ்வொரு இழையும் வந்து நெய்யும் போது அதனுடைய வழி தெரிஞ்சு வளர்ந்தவங்க. தெரிஞ்சிக்க புரிஞ்சிக்க கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா. எனக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் சார். இப்போ இருக்கிற 2K கிட்ஸில் இந்த மாதிரி இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன்னு வாழப்படுறேன். நான் எதிர்பார்த்தது வேற, நடக்கிறது வேற மாதிரி இருக்கு சார். இனிமே சாவகாசம் ஆகாதியா?
இன்னைக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி வம்பு சண்டை இழுத்து அப்படியே கட்டி பண்ணிட்டு உண்டு அப்படியே கட் பண்ணிக்க வேண்டியதான். எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே நான்வெஜ் சாப்பிட்ருக்காங்க சார். இப்போ வந்து சாப்பிட்றது நிறுத்திட்டாங்க சம் ஏதோ கோட்பாடுகளை ஃபாலோ பண்ணி. நான் முட்டை மட்டும் தான் சாப்பிடுவேன் சார், மற்ற சிக்கன் மட்டும்லாம் நான் சாப்பிட மாட்டேன். யார் அவன்? எப்படி பார்த்தாலும் நம்ம போயிடா. அந்த எக்கை சமைச்சு கொடுனா எங்கள் அப்பா அம்மா எக்கெல்லாம் சாப்பிட சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட மாட்டாங்க. எனக்கு அதை அவங்க செஞ்சு கொடுக்குறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க. அப்பாவுடைய கொள்கைகள் எல்லாம் ஏன் உங்க கணவர் ஏத்துக்கணும்? எனக்கு பிடிக்கலைங்க சார் அது வீட்டில் செய்யறதுக்கு. இல்ல இப்ப உங்களுக்கு பிடிக்கலாம், நீங்க சாப்பிடாதீங்க. கண்மூடித்தனமா அப்பா பண்றது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். அவங்கள வந்து சாப்பிட வேண்டாம்னு நான் சொல்லலைங்க சார். இது வந்து நான் சாப்பிட மாட்டேங்கிறது என்னோட கருத்து. நீங்க சாப்பிடுங்க, ஆனா வீட்டில் வேண்டாம், 2 பேரும் ஒண்ணா இருக்கிற இடத்துல வேண்டாம்னு தான் சார் நான் சொல்றேன். அந்த வீடு அவரோட வீடும் தானே? ஆமாங்க சார். ஏமா இப்படி தப்பு பண்றீங்களா? உங்க அப்பா வந்து ஒரு சிறந்த மனிதர் அப்படின்னு இமேஜ் வச்சிருக்கீங்க. அந்த சிறந்த மனிதர் சரி எல்லாத்தையும் என் வீட்லயே அப்ளை பண்ணுவேன் அப்படின்னு நீங்க அப்ளை பண்ணா அது எப்படி லாஜிக்கலி கரெக்டா இருக்கும்? அது உங்க வீடு மட்டும் இல்ல, உங்க 2 பேருடைய வீடு இல்ல அது. ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே நீங்க திறந்துட்டீங்கயா. ஒரு சாட்டர்டே வீக்கெண்ட் ஆனால் எங்கேயாவது போகலாமா கேட்டால் அப்பா வீட்டுக்கு போகலாம். ஏன்னா எல்லா வீக்குமே அப்பா வீட்டுக்கு போகலான்னு அங்கே என்னதான் இருக்குது, அப்பா இருக்காரு. பேசுறது கூட அவர் கூட சேர்ந்து சமைக்கிறது எல்லாமே தானே. ரொம்ப கொடுமை, கொடுமையோ கொடுமைப்பா, கொடுமை. சார் சார் உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியல சார். அப்பா நாங்கள் வரோம்ப்பா அப்படிம்பா. அப்படி சரி வா சாமி அப்படின்னு சொல்லிடுவோம். நம்ம திருப்பூரில் இருந்தாங்க, நாங்கள் ஈரோடு. அவர் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு ஈரோடுக்கே வந்துட்டாங்க. பிள்ளை வந்து நம்மளை பார்க்குற திருப்பூர் வரணுங்களே. இந்த பாருங்கம்மா, இதுல ஆசிட் கலந்துருக்கு, எடுத்து மேல ஊத்துன்னு வச்சுங்க, ரத்த கலையா. அப்பா அந்த கொங்கு மாவட்டத்துல பக்கத்துக்கு 2 ஊர் அதானே, திருப்பூர் ஈரோடு. இப்போ அந்த சண்டே உங்க அக்கா வந்துருவாங்களா? நான் வந்து அக்கா வர மாட்டேன், அக்கா வந்து நான் போக மாட்டேன், அந்த மாதிரி. பாத்தியாப்பா நல்ல ஃபேமிலி இல்ல, குட் ஃபேமிலி. இப்போ உங்களுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்னா, நான் இந்த கேப்பை விட்டுட்டேன்னா அக்கா வந்து பிடிச்சிட்டு அப்பா கிட்ட அக்கா நெருக்கமாயிடுவா, என்னோட இம்பார்ட்டன்ஸை விட அவளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கூட கிடைச்சிரும். உங்களுக்குள்ள சின்ன பதட்டம் இருக்கான்னு கேட்குறேன். இருக்காதுங்க சார். இருக்குங்க சார். நீ ஊர்ட்டமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. பால் வாங்கணும், ஓகே, மல்லிகை சாமான் வாங்கணும், பூஜை சாமான் வாங்கணும். வீட்டுக்கு வந்தவொடனே அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க படி வண்டியிலேருந்து இறங்கி வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க சார். இவ்வளோ பேக் எல்லாம் இருக்குல்ல, கூட ஒரு ஹெல்ப் பண்ணலாம்ல. ஒரு பிகாஸ் பேசிக்கலி ஐ எம் சோம்பேறிங்க. எங்கள் அப்பா தான் சார் எடுத்துகிட்டு வருவார் அந்த மாதிரிலாம். எனக்கு பேக்குமே அவர் தான் எடுத்துகிட்டு வருவார். அது நிஜமாலுமே பழக்கம் இல்லை. காமெடி இதுக்கு நாங்க சிரிக்கணும். மகனை பெண்ட கட்டிடுவோம். நீங்கெல்லாம் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் இல்லை, அல்ல அப்பாவை தலையில் அரைச்சி வேலை வாங்கியிருக்கீங்க. இப்போ ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரணும்னா ஷூ வந்து ஷூ ரேக்கில் தான் விடணும். பேக் வைக்கிற இடத்துல வைக்கணும். ஹெல்மெட் மாட்டி கரெக்டாக அந்த இடத்துல மாட்டணும். அந்த உடனே ஸ்ட்ரைட்டாக குளிக்க போயிடணும். அவர் வந்து எப்பயும் பங்க்சுவலாக இருப்பார். ஸோ அதே பங்க்சுவாலிட்டியை நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க. சரக்குன்னு செருப்பை கலட்டினேன், டக்குன்னு சாவியை தொங்க விட்டேன், பரபரன்னு சட்டையை கழட்டிட்டு வாட்சியை அவுத்து வச்சேன். பக்கத்தில் போய் அப்பா இன்னைக்கு நாள் முழுக்க இது நடந்ததுன்னு சொல்லுவேன். அவர் ஃபுல்லாக கேட்பாரு, அட்வைஸ் கொடுக்கனா கொடுப்பாரு, இல்லை என்ஜாய் பண்ணுவார், அப்ரிஷியேட் பண்ணுவார். ஸோ சேம் திங் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் வித் ஹிம். அல்ல குற்றாலத்தில் இருக்க வேண்டியதா இங்கே வந்து ஏன் அவசரம் வாங்குறீங்களா? வந்து ஒரு பக்காவான ஒரு சிஸ்டமைஸ்டு ஒரு டீச்சர் ஃபேமிலி. அப்பா வந்து பிரைவேட் இதில் ஒர்க் பண்ணிருக்காரு. இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சராலாம் இல்லை, கரெக்டாக இந்த டைம் இதுதான் பண்ணணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. டைம் கிடைக்கிறப்ப பேசுவோம், டைம் கிடைக்கிறப்ப ஜாலியாக இருப்போம், முன்ன பின்ன கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்போம். சூப்பர். இவர் இந்த பின்னணியிலேருந்து வந்திருக்காரு. இப்போ 2 பேரும் ஒரு அமிக்கபிளாக தானே இருக்க முடியும். அவர் எப்படி உங்கள் அப்பாவை போல இருக்க முடியும்? கரெக்ட் தான். செல்லம் கொடுக்குறாங்க, பட் அந்த மணியோட வேல்யூயும் புரிய வச்சு செல்லம் கொடுத்தா பெட்டராக இருக்கும்னு பண்ணுறேன். யாரு? மாமனார். எங்கள் பசங்களை சொல்கிறாங்க, அவன் ஒன்று விருப்பப்பட்டு கேட்டுட்டான்னா அடுத்த நிமிஷம் அப்பா வாங்கி கொடுத்துட்றாரு. பேரன் கேட்குறானா, நான் அப்புறம் அந்த பாசத்தை காமிச்சு தான் ஆகணும். இப்போ எங்களை கேட்டுறதை விட்டுட்டு தாத்தா கிட்ட கேட்டா கிடைச்சிரும். அப்பா ரிமோட் கார் வேணும்னு கேட்டான். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி சரி சரி. வகுந்து விடுவேன், சரிங்க சரி. எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். கோபப்படாதீங்க. செல்லுங்கள் தோழர்களே. சரிங்க. இருசாமி ஆர்டர் போடலாம், 2 வாரம் ஆகும் வரக்குன்னாரு. தாத்தா கிட்ட ஃபோன் பண்ணுங்க, ஆர்டர் போடலாம், உடனே வரும். உனக்கு ஒரு தாத்தாங்கிற ஒரு பிளேஸ் நான் கொடுத்துருக்கேன்ல சார். நினைச்சு நான் கையில் எடுத்து தான் கொஞ்சிடுவேன். என்கிட்ட தான் நான் எதிர்பார்க்குறேன், அது எங்கே கிடைக்கும் அவனுக்கு? இப்போ நான் ஒருத்தர் செய்யற இருக்கிறனால தான் நான் தாத்தான்னு கேட்குறான். அது எனக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கக்கூடாதான். எடுத்து தான் கொஞ்சிடுவேன். நீங்களும் ஆண் தரப்புலேருந்து யோசிங்களேன், அங்கே ஒரு தாத்தா வேறு எப்படி தன்னுடைய அன்பை எக்ஸ்பிரஸ் பண்ணுவார்? ரொம்ப குஷியோ. கேக் கட் பண்ணுறது வேண்டாம்னு சொல்லியிருக்காரு சார், பர்த்டே அந்த மாதிரி செலிப்ரேஷன். அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. அதை சொல்லி அவங்க வளர்த்து விட்டுருக்காங்க. நான் நைட்டு கேக் கட் பண்ணுவோம், நீங்கள் அதை அலோவ் பண்ணணும். ஐ கான்ட் அக்செப்ட் சார். ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு, ரணரணமா ஆயிரும். கேக் கட் பண்ணணும்னு நினைக்கிறது நாளைக்கு வெளியே எங்கேயா பெருசாக செலிப்ரேட் பண்ணணும்னு நினைப்போம். வருஷம் அதனுடைய ஆசை வந்து கூட்டிட்டு போகும். ஆக்சுவலாக குறைஞ்சு போகும். கிரவுட்ஸ் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? சரி, நல்ல கிரவுட். நீங்களே இதே சேர்ல உட்காந்து இந்த ஆளை பஸ்பம் பண்ணுங்க, எனக்கு பர்த்டே விஷ் பண்ணலன்னு சொல்ற நாள்லாம் வரத்தான் போகுது. மிஞ்சி போனா ஒரு 3 வருஷம். என்ன ஒரு தாட் ப்ராசஸ். இந்த தாட்டை பஸ்பம் பண்ணலாம்னு நினைக்கிறவங்களாம் கை தூக்குனாரு. முதல்ல கை தூக்குனதே வெற்றியரசன் தான். பஸ்பம் பண்ணிடலாமா? பண்ணிருங்க சார். பஸ்பம்.
லிட்டில் பிரின்சஸாக இருக்காங்க சில இதெல்லாம் இருக்கும்ல அதில் இது நீ பண்ணக்கூடாது. கம்பேரிசன் தான் சார் பண்ணக்கூடாது. அப்பாவோட என்ன நீ கம்பேர் பண்ணக்கூடாது தானே தம்பி? அதை பஸ்மமாக்கலாமா? முடியாது. சரி ஓகே சார் பண்ணிடலாம். பஸ்மமாக சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.